அன்பின் வழியாக செய்கின்ற எந்த ஒரு செயலும் உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்ட வேலை இந்த சிங்காரவேலன் உனக்காக அனுப்பியிருக்கின்றேன். நம்பிக்கையோடு ஒரு முறை தொட்டு நீ நினைத்த வெற்றியை அந்த வேலையின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிங்காரவேலன் எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டு கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் மறுக்காமல் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அது உன் வாழ்க்கைக்கு சரியாகி இருக்கிறது என்றால் முருகன் எந்த ஒரு எதிர்ப்பும் உன்னுடைய வேண்டுதலுக்கு தெரிவிப்பதில்லை. எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் உனக்கு கொடுப்பதில்லை. நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் நான் சட்டென்று உன் வாழ்க்கையாக்கி தந்து கொண்டிருக்கின்றேன். வேலும் மயிலும் துணை என்று என் தங்கம், நீ சொல்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கும் என்று நீ ஏற்கனவே வாழ்க்கையில் உணர்ந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிங்காரவேலன் இன்று உனக்காக அனுப்பியிருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டிருக்கின்ற இந்த நேரத்தில், இந்த மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடிய வந்திருக்கின்ற இந்த பேரதிசய நாளில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. நல்லதை எதிர்நோக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே உனக்கு சிங்காரவேலன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாம் நினைப்பதுதான் நம் வாழ்க்கையாக மாறும். உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிங்காரவேலனின் அருளோடு இந்த நாள் உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட நாளாக கிடைத்திருக்கின்றது. நல்ல நேரத்தில் உன் முருகன் என்னை கண்டுவிட்டோம் என்கின்ற மன மகிழ்ச்சியில் இந்த நாளை நீ நல்லபடியாக கடக்க வேண்டும். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன்னுடைய துணிச்சல் தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் உனக்கு எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுக்காமல், அதனால் எந்த ஒரு செயலிலும் எதிர்ப்புகள் இல்லாமல் நீ அதனை செய்து கொண்டே இரு. வருவதை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்குள் தானாக வந்துவிடும். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதை கொடுக்கவில்லை என்று கண்ணீர் வடித்தாயோ, அதே இடத்தில் நின்று அத்தனையும் நான் என்னுடைய சொந்த முயற்சியில் பெற்றேன் என்று சொல்லி என் தங்கம், நீ மன மகிழ்ச்சியை அடையப் போகின்றாய். உன்னை பார்த்து நீயே பெருமைப்பட்டு கொள்ளப் போகின்றாய். நமக்குள் இத்தனை திறமை இருந்ததா, நாம் இதை வைத்து கொண்டுதான் இப்படி இருந்தோமா என்று சொல்லி நீ உன்னை நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் அற்புதமான சந்தோஷங்கள் எல்லாமுமே உன்னை தேடி வந்து கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கான பொக்கிஷங்கள் என்பது என்னாலும் முன் நினைவில் இருக்கட்டும். நமக்கு கிடைக்கவில்லை என்றதும் கண்ணீர் வடிப்பதும், கைக்கு கிடைத்த பிறகு அதனை உதாசீனம் செய்வதும் இங்கு பலருக்கு வேலையாக மாறிவிட்டது. அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது. எது கிடைத்தாலும் அதை பொக்கிஷமாக எண்ணி நீ பத்திரமாக அதனை பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த வகையிலும் முன்னால் எந்த ஒரு கெடுதலும் நடந்துவிடக்கூடாது. செய்கின்ற செயல்களில் எப்பொழுதும் உன்னுடைய மன தெளிவு இருக்க வேண்டும். நான் இன்று இந்த நொடி இப்பொழுது உன்னோடு பேசுகின்றேன் என்பதே உனக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று முருகன் உன்னிடத்தில் தினம் தினம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதை நீ உணர்ந்து விட்டால் என்னை நீ உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். இந்த சிங்காரவேலன் யார் என்று நீ தெரிந்து கொண்டாய் என்று அர்த்தம். இந்த சிங்காரவேலனின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. என்னுடைய பார்வை சட்டென்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனக்குள் என் பார்வையில் தெரிகின்ற அந்த கருணையை என்னுடைய குழந்தைகள் நல்ல மனநிலையோடு இருந்தால் மட்டும்தான் காண முடியும். இல்லை என்றால் முருகனினுடைய கோபத்தை தான் எல்லோரும் காண முடியும் என்பதனை புரிந்துகொள். நீ நல்ல விஷயங்களை செய்கின்றாய், உன் மீது எந்த தவறும் இல்லை என்றால்
சிங்காரவேலனின் அன்பை என்னை பார்க்கும் பொழுதே நீ புரிந்து கொள்வாய். அதே நேரத்தில் தவறு செய்துவிட்டு என் முன்னால் நீ நிற்கின்றாய், ஆனால் உன்னுடைய மனசாட்சியே உன்னிடத்தில் கேள்வி கேட்கும். எப்படி என் முன்னால் உன்னால் நிற்க முடிகின்றது என்று உன் மனசாட்சி கேட்கின்ற கேள்விகளுக்கு உன்னால் பதில் சொல்ல முடிகின்றது என்றால் அதன் பிறகு நீ என் முன்னால் வந்து நிற்கலாம். என் தங்கமே, இந்த சிங்காரவேலன் இடத்திலிருந்து உனக்கு வரவேண்டிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருப்பது நீ உணர்கின்ற விஷயமாகும். மாறி இருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று வருந்துவதற்கு பதிலாக நாம் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் முடியாது என்று எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ளத் தொடங்கு. உன்னால் ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமாக கணித்து விட முடியும். அது என்ன தெரியுமா? இத்தனை நாளும் நீ பட்ட உன்னுடைய அனுபவத்திலிருந்து உனக்கு ஒரு விஷயம் கிடைத்திருக்கின்றது. இவர்களோடு இப்படி பழக வேண்டும், எப்படி பேசினால் இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு விளக்கம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக முன்கூட்டியே கணித்து கொள்ளக்கூடிய திறமையை பெற்றிருக்கின்றாய். இந்த பக்குவத்தை உனக்கு கொடுத்த இந்த சிங்காரவேலன் ஒருபொழுதும் மறந்து விடாதே. இப்படி சென்றால் இது நடக்கும். இந்த விஷயத்தை இப்பொழுது கைவிட்டால் நாளை உன் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று பலவிதமான எண்ணங்களை உனக்குள் புகுத்தி இருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே அறியக்கூடிய திறமையை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். அதனால் எதையுமே செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்துவிட்டு அதை செய்ய வேண்டும். சிங்காரவேலனின் அதிர்ஷ்டவேல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை இன்னல்களையும் களைத்தெடுத்து உன்னை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் விரட்டி அடித்து இந்த வாழ்க்கையை உன் கைகளில் நிரந்தரமாக ஒப்படைக்கப் போகின்றது. மனதில் உன் எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். மற்றவர்களின் எண்ணங்களை உன் வாழ்க்கையாக ஒரு நாளும் முயற்சிகளை செய்யாதே. அடுத்தவர்களின் வார்த்தைகளை உன் மனதில் ஏற்றிக்கொண்டு எந்த ஒரு தவறையும் ஒரு நாளும் செய்து விடாதே. சரியான பாதையில் சரியான திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய். எதிர்ப்புகள் அதிகமாக வருகின்றது என்ற உடனேயே தெரிந்து கொள்ள வேண்டாமா? நாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று இந்த பாதையிலிருந்து ஒரு நாளும் தவறிவிடாதே. இந்த சிங்காரவேலன் உன்னோடு இருக்கும் பொழுது எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நான் இருந்து நடத்துவது அத்தனையும் உனக்கானதாக மட்டுமே இருக்கும். என்னிடத்திலிருந்து உனக்கான ஆசைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. யாராலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க முடியாது. நீயாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிங்காரவேலனின் அன்பும் அருளையும் பெற்று கொண்டோம் என்கின்ற மகிழ்ச்சியோடு நீ முதலில் உன் மனதில் கொண்ட தெளிவான எண்ணங்களை இந்த விடியலை சந்தோஷமாக எதிர்கொண்டு உனக்கான வெற்றி கிடைத்துவிட்ட பிறகு இந்த சிங்காரவேலனின் முன்னால் அதை நீ சொல்லிவிடு. ஏனென்றால் உனக்கு ஒரு நல்லது நடக்கின்றது என்றால் அதை கண்டு மகிழ்ச்சி அடைபவன் இந்த சிங்காரவேலன். இந்த மனிதர்களைப் போல இதையெல்லாம் நினைத்து நான் வேதனைப்படுபவன் அல்ல. என் தங்கத்திற்காகத்தான் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்காகத்தான் முருகன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அதில் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக்கப்படும் என்பதனை புரிந்து கொண்டு சிங்காரவேலனின் வாக்கினை கேட்ட மகிழ்ச்சியில்
உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக உன்னுடைய செயல்களை எல்லாம் செய்து கொண்டே இரு. சட்டென்று ஒரு நொடியில் உன் வெற்றி உன் கைகளில் ஒப்படைக்கப்படும். மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும். முகத்தில் சிறு புன்னகை எப்பொழுதும் உதிர்த்து கொண்டே இரு. உன்னுடைய புன்னகை மிகுந்த வேதனையில் இருக்கின்ற ஒருவரின் மனநிலையை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சிங்காரவேலனுக்கு அரோகரா.